ரிஷபம் பொதுவாக ரிஷபம் வந்து பாருங்க, ரொமான்ஸ்க்கு ஒரு ராசி அப்படின்னா ரிஷபம், லவ்வுக்கு ஒரு ராசி அப்படின்னா ரிஷபம். இப்படியெல்லாம் கூட லவ் பண்ண முடியுமாயா அப்படின்னு சொன்னா அது ரிஷபத்தை பத்தி தான் சொல்ல முடியும். எந்த லவ் ஃபிலிமும் ரிஷபத்தினோட லவ் முன்னாடி தோத்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்பிகாவதி அமராவதி காதல், அதே மாதிரி பாருங்க இந்த லைலா மஜ்னு காதல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ரிஷபம் அப்படி லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா மற்ற ராசியை விட சும்மா டிஸ்கோத்து மேட்ரு சாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் பியாண்ட் தட் நிறைய விஷயம் அப்படி நினைக்கவே நினைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் லவ்லேயே மூழ்கி போயிடுவோங்க. லவ்வுக்காகவே பிறந்தோம், லவ்வுக்காகவே வாழறோம், லவ்லேயே மூழ்கி போவோம், லவ்வுக்காகவே சாவும் அப்படின்றது தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரிஷபராசி ஆண் போறாங்க அப்படின்னு சும்மா 2 வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த ராசி பொண்ணா இருந்தாலும் சரிங்க, ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும், திரும்பி பார்க்கும். நம்ம போறோம் அப்படின்னா கூட 4 கண்கள் நம்மளை திரும்பி பார்க்கும், ஒரு 8 காலாவது நின்று ஒரு செகண்ட் நம்மளை பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரிஷபம். இப்படி இயற்கையாகவே ஒரு அட்ராக்டிவ்னஸ், நீட்டு, டீசன்சி, ரொமான்ஸ் எல்லாம் நிறைஞ்சவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி முதல்ல அந்த ஒரு பிள்ளை எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஷபம் என்ன பண்ணும், நேராக துலாமை தான் லவ் பண்ணும். மேக்சிமம் துலாம் கிட்ட அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு கிட்ட அட்ராக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகிறது யாருன்னா துலாம் கிட்ட தான் அட்ராக்ட் ஆகும். ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க, எதுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க, என்ன காரணம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான காரணத்தை நானும் 16 இயர்ஸாக தேடி இருக்கேன். அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல.